ஹாய் எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக சமபோஷ பால் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்பேன். அதுக்கு தேவைப்படுற பொருட்களை நான் இங்கே தந்திக்கிறேன். சமபோஷா அல்லது 3 போஷா அதில் 200 கிராம் எடுத்து இப்படி நல்லா வறுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் தேவையான அளவு தேங்காய் சேருங்க. கருப்பட்டியை கொஞ்சம் மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியை கொஞ்சம் இடித்து போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் போல் உப்பு, ஏலக்காயும் சேர்த்துக்கொள்ளுங்க அல்லது வெனிலா எசன்ஸ் சரி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி பால் பிடிச்சிக்கொள்ளுங்க. கருப்பட்டியை மெல்ட் பண்ணி போட்டிக்கிறதாலையும் கருப்பட்டி கடிப்படுறதாலையும் இந்த சமபோஷ பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.